என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்கான். போன வாரம் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஆரம்பித்தாங்க. ஐஸ்கிரீம் மெஷின் ஒன்று வெளியே வச்சுட்டு, வெயில் காலத்தில் மெஷின் வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை ஆரம்பித்தாங்க. அவங்க பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 7 வயசு ஆகுது அவனுக்கு. அன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டாங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள்லாம் உங்கள் ரிலேஷன் இல்லடா, அந்த பையன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். ஒரு ஐஸ்கிரீம் ஆனால் ஒன்று ஃப்ரீ இல்லடா, அது எல்லாருக்கும் இல்லடா, எங்களுக்கு மொத்தமாக ஃப்ரீ கொடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஃப்ரீலாம் கிடையாது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் தான் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கலட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் திடீர்னு கொஞ்ச நேரம் அப்படியே 2-3 தடவை திரும்ப அதே நம்ம பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு ஒன்று சொல்கிறான். அப்படின்னா, நான் ஒரு 2 இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீ 2 இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணு, நான் ஃப்ரீ ஐஸ்கிரீம் தரேன் அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன வயசு? 7 வயசு தான். நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். உனக்கு ஏஜே இல்லையே, உனக்கு ஏது இன்ஸ்டா ஐடினா, எங்கள் ஐஸ்கிரீம் கடையோட இன்ஸ்டா ஐடி ஒன்று இருக்குது, அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு, இந்த 2 ஐடியை நீ ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக தரேங்கிறான். 7 வயசு பையன் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். AI.comனு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 1994 ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் $1 வாங்கியிருக்காரு. அப்போ $1 இப்போ தான் வந்து 1000 ரூபீஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, அப்போ $1 $1.5 ஏதோ வாங்கியிருக்காரு. $1.5 400 ரூபீஸ். அந்த 1994 அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வருஷம் 1000 ரூபீஸ் கொடுத்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த வெப்சைட் பேர் என்ன? AI.com. அது ஒரு டொமைன் ஐடி, ஒரு பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காரு. வாங்கி வச்சுட்டு இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த AI.com ஒரு கம்பெனி வாங்கிடுச்சு, ஒரு க்ளவுட் கம்பெனி ஒன்று வாங்கிடுச்சு. எவ்வளோக்கு தெரியுமா வாங்கியிருக்காங்க? 680 கோடிக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த பக்கமே போகிறதில்ல. டெய்லி $10 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். டெய்லி இல்லைன்னா $1000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இப்போ யாரும் சேவ்லாம் பண்ணுறதில்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய ரெகுலேட்டர் இருக்காங்க, செபிலேருந்து எல்லாம். டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றத முதல்ல கற்றுக்குங்க. இந்த ஏஐ சம்பாதிச்சா ஏன் நம்ம சம்பாதிக்க முடியாதா? உத்தியோகம் புருஷ லட்சணம். சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க. ஏஐ ஒருத்தன் எவனோ ரிஜிஸ்டர் பண்ணால் 680 கோடி சம்பாதிச்சிட்டேனே, நம்மளால ஏன் சம்பாதிக்க முடியாது? அதுக்கெல்லாம் நமக்கும் வழி இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சின்னதாக. இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி இன்கம் இருக்கும். கம்பெனி 2003 ஆரம்பிக்கும் போது நான் தான் ஃபினான்ஸ் மேனேஜரு, நான் தான் பர்ச்சேஸ் மேனேஜரு, நான் தான் சேல்ஸ் மேனேஜரு, நான் தான் அக்கௌண்டன்ட்டு, நான் தான் டெலிவரி பாய், எல்லாமே நான் தான், ஆஃபீஸ் பாய் எல்லாமே நான் தான். கம்பெனி வளர இப்போ என்கிட்ட 250 பேர் இருக்கீங்க. 80/20 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்கள். 80% செலவு பண்ணுங்கள், 20% சேர்த்து வைங்க. அந்த 20% இந்த மியூச்சுவல் ஃபண்டில் $10 இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். $10 இருக்கான், $100 இருக்கான். அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த AI.com சம்பாரிச்சான் பாருங்கள், சத்தியமாக அவனை மாதிரி சம்பாதிக்க முடியும். கண் கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 16 லட்ச ரூபா போட்டோம் ஷேர்ஸில், ஒரு 7-8 ஷேரில். அது இன்றைக்கி 40 லட்ச ரூபா வந்து நிற்குது. 16 லட்ச ரூபா 3 வருஷத்தில். கண்ணை மூடிட்டு போட்டணும், அந்த காசை மறந்துடணும். அதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேலரி லைஃப் மட்டும் பத்தாதுங்கிற, சேலரி லைஃப் வேண்டாங்கிற. ஒர்க் பண்ணுங்க, இன்னும் எவ்வளோ பிஸ்னஸை எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் பெரிய ஜாம்பவானுங்களாம் இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி நான் சின்ன துரும்பு தான். நான் ஸ்ரீராம் குரூப்னு ஒன்று இருக்குது, 1 லட்சம் கோடி பண்ணுறான் வருஷத்துக்கு. அவனோட ஏஇஎம் வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 1 lakh crore அவனோட பிஸ்னஸ். 145 கம்பெனி இருக்குது டிவிஎஸ் குரூப்பில். அவன் போல்டுலேருந்து, நட்டுலேருந்து, டயர்லேருந்து, 2 வீலர்லேருந்து, 3 வீலர்லேருந்து பண்ணுறான். அதுக்கு அடுத்தது முருகாப்பா குரூப் எடுத்துக்கலாம். அவன் பண்ணாத பிஸ்னஸே இல்லை. கார்பன்டம் யூனிவர்சல்லேருந்து எல்லாம், சோழமண்டலம் எம்எஸ்லேருந்து எல்லாமே. இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட டிவி சேனல் கிடையாது. சேட்டலைட் டிவி சேனலும் அவங்ககிட்ட ஓடிடியோ டெய்லி நியூஸ் பேப்பரே கிடையாது. நம்மகிட்ட இருக்குது. தமிழ்நாட்டிலே பிஸ்னஸ் டைகான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அது கலாநிதி மாறன் தான். கலாநிதி மாறன் கிட்ட 37 டிவி சேனல் இருக்குது, 27 நார்மல் சேனலு, 10 HD சேனலு. காலையில் ஒரு நியூஸ் பேப்பர், ஈவினிங் ஒரு நியூஸ் பேப்பர். தமிழ் முரசும் அவங்களது தான், தினகரன் அவங்களது தான். வீக்லி ஒரு 4 மேகசின் வச்சுருக்காங்க. அவ்வளோ வச்சிருக்கிறவர்கிட்ட NBFC கிடையாது. NBFC சின்ன பிஸ்னஸ் கிடையாது. நான் பண்ணுறதுலையே நான் பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற பெரிய பிஸ்னஸ்ஸு ப்ரியோ. ஆனால் இருக்கிறதுலே சூப்பர் பிஸ்னஸ் என்னென்னா என்னோட NBFC இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் தான். சின்ன வயசுலலாம் நீங்கள் 2K கிட்ஸு, நாங்கள்லாம் நானே வச்சுருக்கேன். புக்கிலெல்லாம், நோட் புக்கிலலாம் மயில் இறக்கெல்லாம் வச்சு அரிசி போட்டு கூட்டி போட்டு தான் செக் பண்ணியிருக்கேன் நானே. அது மாதிரி ஒன்று நடக்கணும்னா அது NBFCயில் நடக்கும். அவ்வளோ சூப்பர் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் நம்ம கையில் இருக்குது. NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு 7 to 8 days அந்த கம்பெனிக்கு பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்துருவான். ICICI பேங்க்கு, HDFC பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, உஜ்வல் பேங்க், அந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கலாம் ஈஸியாக. இன்னொரு 8 to 10 வருஷத்தில் ஒரு பேங்கிங் லைசன்ஸ் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு எல்லா ஆரிஜினேட்டர் பியோ. பர்சனல் ஃபினான்சிங் யாருமே பண்ணுறதில்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி $100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பல லட்சங்களாக இருக்கும். நான் இன்னும் பண்ணுறேனே, எனக்கு அவசியமே இல்லையே.
இத்தனை கம்பெனி வச்சுட்டு இருக்கேன், இத்தனை வீடு வச்சுட்டு இருக்கேன், நான் பர்சனல் ஃபினான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. பர்சனல் ஃபினான்சிங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேலைக்கு வரோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அதெல்லாம் ஓகே. ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் எடுங்க. அவங்க சொன்ன மாதிரி 300 ரூபாய் 5 லட்ச ரூபா ஒரு சின்ன கவரேஜ் எடுங்க. தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. கம்பெனி நல்லா போச்சுன்னா கம்பெனி இது பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், குரூப் மெடிக்ளைம் எடுக்கணும் தான் பிளானு. அது வரைக்கும் எதாவது பண்ணோன்னா நீங்கள் பண்ணுங்கள். புரியுதுங்களா பசங்களா? இந்த காலையிலேருந்து மீட்டிங்கோட சாராம்சம். நான் வேலை பார்க்குறது இல்லை, என்னோட 225 எம்ப்ளாயிஸ் தான் வேலை பார்க்குறாங்க. டிரைவ் த டீம், அவ்வளோதான். டிரைவிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் நான். கம்பெனியோட ரெவன்யூக்காக, சேல்ஸுக்காக நீங்கள் மட்டும்தான் உழைக்கிறீங்க. வித்தின் ஒர்க்கிங் ஹவர்ஸில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.